ஜோதிடம் ஓர் ஆய்வு. gopuram.tv.com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு ராசிக்கல், ராசி மோதிரம். இது ஒரு பரபரப்பான தலைப்பு. இது ஒரு பரபரப்பான வியாபாரமும் கூட. அந்த கல் நம்ம எதுக்கு போடுறோம், என்ன கல் போடணும், இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராசிக்கல் அப்படியா இல்லை ராசியான கல் அதுவா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ராசிக்கல் அப்படி இல்லை, ராசியான கல். இது ராசியான புடவை. அப்போது முக்கியமான நிகழ்ச்சி ஏதாவது அப்படின்னா அந்த புடவையே கட்டிக்கிட்டு போகிறது. பசங்க எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு போகும்போது நல்லா எக்ஸாம் எழுதிட்டான் அப்படின்னா அதை அம்மாவை துவைக்க கூட விட மாட்டான். அதை பத்திரமா எடுத்து மடித்து வச்சுக்குவான். தோச்சா ராசி போயிடும். அதனால் துவைக்காமல் அதை அப்படியே போட்டுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுறது. அவனுக்கு நம்பிக்கை என்னென்னா, அந்த ஷர்ட்டு போட்டுக்கிட்டு போய் எழுதும்போது அவனுக்கு நல்லா எக்ஸாம் எழுத வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒரு ராசியான பேனா, அதை முக்கியமாக கையெழுத்து போடுற இடத்துலையோ இல்லை பரீட்சை எழுதும்போதோ அந்த பேனாவையே உபயோகப்படுத்துறது. மீதி பேனா மீதி நாட்களில் உபயோகப்படுத்தினாலும் அவங்க பரீட்சை எழுதும்போது அந்த பேனாவை தேடி கண்டுபிடிச்சி அதையே எடுத்துகிட்டு போவான். ஏன்னா அது ராசியான பேனா. இப்படி ராசியான அப்படிங்கிறதுல அந்த ஆனை போயிடுச்சு, வெறும் ராசி கல்லாக நிற்கிது. இன்னைக்கு ராசி கல்லுக்கு மோதிரம் போடக்கூடாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிகழ்வுகள் லக்னத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு லக்னம் தான் பதில் சொல்லுது. உன் வாழ்க்கையில் இது நடக்கும், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத லக்னம் சொல்லுது. ராசி என்ன சொல்லுது, எப்போ நடக்கும்னு சொல்லுறது. ராசியோட வேலை ஒரு ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், நிகழ்வுகள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான் ராசியோட வேலை. வாஜ்பாய் பிரதம மந்திரியாக ஆயிடுவார் அப்படிங்கிறது ஜாதகம், லக்னப்படி விஷயம் சொல்லிடுச்சு. எப்போ ஆவார் அப்படிங்கிற கேள்விக்கு ராசி தானே பதில் சொல்லணும். எந்த வயசுக்கு அவர் பிரதம மந்திரி ஆவார் அப்படிங்கிறத சொல்கிறது ராசி. உங்கள் லக்னத்துக்கு ராசி ஒரு தப்பான இடமா கூட இருக்கலாம். உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ உங்களுடைய ராசி அமையலாம். ஒருத்தர் என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தார். அவர் கையில் நல்ல பெரிசாக ஒரு கல் மோதிரம் போட்டுக்கிட்டு இருந்தார். லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறான். அதுவே தான் அவருடைய ராசி. தசையும் அவரே நடத்துகிறார். இவர் நல்லா அந்த பெரிய கல் அதை போட்டுக்கிட்டு இருக்கார். யார்ப்பா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், ராசிக்கான மோதிரம் மேடம், நான் நானே போட்டுக்கிட்டேன். எனக்கு இதுதான் ராசின்னு எனக்கு தெரியும், அதனால் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது என்ன வேலை பண்ணணுன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியாது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறான். அஷ்டமாதிபதி என்ன வேலை பண்ணுவான்னு அவருக்கு பாவம் தெரியாது. அதனால் அந்த கல்லை மாட்டிக்கிட்டு இருக்காரு. கடன் வியாதி பகைக்கானவனாக இருப்பான். லக்னத்துக்கு அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும். அந்த அந்த ராசிக்கு அதிபதி தசை நடத்துவார். இவங்க அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொடுப்பான்? கடன் கொடுப்பான், வியாதி கொடுப்பான், பகை கொடுப்பான். இது அவனுடைய போர்ட்ஃபோலியோ, இதுதான் அவன் மினிஸ்ட்ரி, இதுதான் அவன் தர முடியும். நீங்கள் கையில் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மாறி வேற ஒரு வேலையை அவரால் செய்ய முடியாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போ நிகழ்வுகள் லக்னத்தை வச்சுக்கிட்டோ அப்போது ராசிக்கு நீங்கள் எப்படி கல் போடலாம். அவருடைய வேலை என்ன, எப்போ நடக்கும்னு சொல்கிறது தான் அவர் வேலை. அதனால் ராசி கல் தயவு செஞ்சு போடாதீங்க. அது ரொம்ப விபரீதமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யார் தசை நடத்துகிறாங்களோ அவங்கள நம்ம மோதிரமாக போட்டுக்கணும் அப்படிங்கிறது அதுவும் விஷயம் இல்லை. இன்றைக்கி தசை நடத்துகிறவன் நல்லவனாக இருப்பான், நம்ம லக்னத்துக்கு கெட்டவனாகவும் இருப்பான். அவனை போட்டுக்கிட்டு
அது வந்து விபரீதமான விளைவுகளை கொடுக்கும். கொடுக்குற விளைவை வந்து ஜாஸ்தியாக வந்து அதிகமாக கொடுக்கும். நீங்கள் ஒரு கல் போட்டுக்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு ராசி கல்லை நம்ம போட்டுக்கும் போது அது வந்து அந்த சக்தியை வந்து அதிகமாக இழுத்து அதை வந்து உங்களுக்கு நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, அதை வந்து விரிவாக்கி கொடுக்குது உங்களுக்கு. அப்போது இதெல்லாம் வந்து ரோபோ மாதிரி. நீங்கள் என்ன எண்றீங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு புரியாது. அதுக்கான பலன் என்னவோ அதை தான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து கல் போட்டுக்கும் போது அதை ஜாஸ்தியாக கொடுக்குது. அப்போது ஒரு தவறான ஒரு பிளானட்டாக வந்து அவர் இருக்கும்போது அதுக்கான பலன் தானே கிடைக்கும். அஷ்டமாதிபத்தியம்னா அவர் அஷ்டமாதிபத்தியத்தை தானே பண்ண முடியும், வில்லங்கத்தை தானே கொண்டு வர முடியும், கோர்ட்டு கேஸை தானே கொண்டு வர முடியும். மாறி உங்களுக்கு வந்து ஒரு நற்பயன்களை தர்றதுக்கு அவர்கிட்ட அந்த மினிஸ்ட்ரியே இல்லையே. இருந்தால் தானே அவர் பண்ணுறதுக்கு. அவரை வந்து பாசிஃபை பண்ண முடியும், கல்லை போட்டுக்கிட்டு அவரை நண்பராக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பராக எப்படி ஆக்கிறது? அதை போடும்போது யூ ட்ரா தி எனர்ஜி அண்ட் பூஸ்ட் தி எனர்ஜி. கல் போட்டுக்கிறது வந்து அதை நம்ம வாங்கி இன்னும் வந்து அந்த எனர்ஜியை ஜாஸ்தி ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். அது வந்து பாசிஃபை எப்படி ஆகும், இந்த கம்யூனிகேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இவளுக்கு அஷ்டமாதிபத்தியத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விவரம் இதில் எப்படி வரும்? வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது நம்ம வந்து அதெல்லாம் வந்து பாசிஃபிகேஷன், அவரை வந்து சாந்தப்படுத்துறது, அந்த பலனை கம்மி பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணோன்னா காலில் போய் விழுந்து பரிகாரம்தான் பண்ணணும். அவரை வந்து மோதிரமாக போட்டுக்கிட்டு பூஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி பாசிஃபைலாம் பண்ண முடியாது. யூ ஆர் ஒன்லி பூஸ்டிங் தி எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுதான் பிரம்மாண்டமாகுமே ஒழிய மாறி வராது. அப்போது அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறார், சனி அஷ்டமாதிபதின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் சனிக்கல்ல போட்டு அஷ்டமாதிபத்தியத்தை விரிவுபடுத்துவீங்க, வேண்டாம். சனிக்கு பரிகாரம் பண்ணணும். சனிக்கு பரிகாரம் மோதிரம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணோம், சனிக்கு வந்து தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. இரும்பு தானம் பண்ணுங்கள், நீல கலரில் துணி தானம் பண்ணுங்கள், இரும்பில் விளக்கேற்றுங்க, அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போடுங்க. இப்படி சனி பரிகாரம் பண்ணணுமே ஒழிய ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி கெடுபலன்களை தந்துடாதீங்க, என் வாழ்க்கையில் வந்து நன்மைகள் வரணும், எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சதான் முடியுமே ஒழிய அவரை மோதிரமாக போட்டுக்கிட்டு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ இட் எப்படி சொல்ல போகிறீங்க? சொல்ல முடியாது. அதனால் வந்து பரிகாரம்ங்கிறது வேறு, பாசிஃபிகேஷன் வேறு, மோதிரத்தை போட்டு ஜூம் பண்ணுறது வேறு. உங்களுடைய லக்னம், உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய பாக்கியம், இது 3 தவிர தயவு செஞ்சு வேறு எந்த கல்லையும் மோதிரமாக போட்டுக்கொள்ளாதீங்க. அது வந்து நல்லது கிடையாது. லக்னாதிபதியை போட்டுக்குங்க, பூர்வ புண்ணியாதிபதியை போட்டுக்குங்க, உங்களுடைய பாக்யாதிபதியை வந்து போட்டுக்குங்க. இது 3 வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பில் வந்து இது 3 தான் ரொம்ப முக்கியமான இடம். இது 3த்துக்குமே வந்து 80 மார்க் கொடுத்துடலாம். மீதி இடத்துக்கெல்லாம் சேர்த்து 20 மார்க் தான் வேல்யூ. ஏன்னா ஒரு லக்னம் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது, பாக்கியம் நல்லா இருக்குன்னும் போதே மீதி கிரகங்கள் வேறு வழி இல்லாமல் வேலை பண்ணணும். எனக்கு வந்து தொழிலுக்கான இடம் சுமாராக இருக்குது, காசுக்கான இடம் சுமாராக இருக்குது, ஆனால் பாக்கியம் ஓஹோன்னு இருக்குது. பாக்கியம் ஓஹோன்னு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கான பாக்கியமோ ஒரு காருக்கான பாக்கியமோ எனக்கு கிடச்சிடுது. அப்போது தொழில் நல்லபடியாக நடந்து காசு வந்து தானே எனக்கு இதெல்லாமே நடக்கணும். அப்போது வேறு வழி இல்லாமல் மீதி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. லக்னம், பூர்வ புண்ணியம், பாக்கியம் தவிர வேறு எந்த கல்லையும் நீங்கள் போட வேண்டாம். அடுத்தது நம்ம இதில் சொல்கிற விஷயம் பரிகாரம் அப்படிங்கிறது. பரிகாரம்னு எடுத்துட்டாலே இப்போ மோதிரம்னாலும் பரிகாரத்துக்காக தான் நீங்கள் போடுறீங்க. அதில் நம்ம ஒரு விஷயம் இப்போ தெளிவுபடுத்திக்கிட்டோம், இது வந்து லக்னம், பூர்வ புண்ணியம், பாக்கியம் தவிர வேறு எதுக்குமே வந்து நம்ம மோதிரம் போட வேண்டான்னு. சரி, மோதிரம் போட வேண்டாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பரிகாரம் தான் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு லக்னாதிபதி யார், பூர்வ புண்ணியாதிபதி யார், பாக்யாதிபதி யாருன்னு மட்டும் தெரிஞ்சாலே, இவங்க 3 பேர் யாருன்னு மட்டும் தெரிஞ்சாலே அந்த கிரகத்துக்கான அந்த கிரக பரிகாரமோ இல்லை அந்த கிரகத்துக்கு அதிபதிக்கு பரிகாரமோ பண்ணிக்கிட்டு வந்தால் போதுமானது. இன்றைக்கி யார் தசை நடத்துகிறான் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு என்ன விஷயம் வேணும், அந்த விஷயத்துக்கு யார் அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் அதை பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளாக, கல்யாணத்துக்காக போகிறீங்க, இன்னும் திருமணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக போகிறீங்க.
அப்போது நம்ம என்ன போய் இது பண்ணோம், 7ஆம் வீட்டு அதிபதி யார், அவருக்கான பரிகாரம் 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன்னு வச்சுப்போம். 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமிக்கு பரிகாரம் பண்ணுங்கள், இல்லை சுக்கிரனுக்கே வந்து பரிகாரம் பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் போதுமானது. சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, இல்லை விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே தவிர இதில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பெரிய யாகம் வளர்க்குறது, ஒரு வந்து ஒரு 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 டன்னுக்கு வந்து இதை வாங்கி கொடு, அந்த பிரம்மாண்டமாக அதை நடத்து, ஒரு லாரி வந்து மொச்சக்கொட்டை வாங்கி கொடு, அப்படி இல்லை விஷயம். நீங்கள் பண்ணுறத வந்து சின்னதாக பண்ணுங்க, ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் அருமையான ஒரு விஷயம். ஒரு கிரகத்துக்கும் யார் அதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த கடவுளுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு வாங்க. எனக்கு வேலையே கிடைக்கல, நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்களுடைய தொழிலுக்கானவர் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். அந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு வாங்க. இன்றைக்கி யார் தசை நடத்துகிறான், அவரை நிச்சயமாக கவனிக்கணும். தசாநாதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. தசாநாதன் தான் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர். அப்போது எத்தனை மினிஸ்ட்ரி இருந்தாலும் எல்லாமே கடைசியில் வந்து ஃபைல் சைன் ஆகிறதுக்கு எங்கே வரணும், கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர்கிட்ட வரணும். அப்போது தசாநாதன் தான் கடைசியில் சைன் பண்ண வேண்டிய ஆள். ஸோ மீதி ஆட்கள் கொண்டு வந்த அந்த ஃபைலை கொடுத்தாலும் கடைசியில் சைன் பண்ண போகிறது சீஃப் மினிஸ்டர் தான். அப்போ இன்றைக்கி தசாநாதன் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டியவர். அவருடைய அருள் இல்லாமல் வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. அப்போ உங்களுக்கு என்ன விஷயத்தில் வேலை நடக்கணும், அந்த அதிபதி யார், அடுத்தது இன்றைக்கி தசாநாதன் யார், இதை நீங்கள் வந்து கவனித்து இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டு வந்தாலே சிறப்பாகிடும். அதனால் இதில் வந்து இதை எவ்வளோ முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதில் எவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வந்து லக்னம், பூர்வ புண்ணியம், பாக்கியம் தவிர வேறு எந்த கல்லையும் போட வேண்டாம். இதை போட்டுக்கிட்டால் பல நன்மைகள் வரும். உங்கள் ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜே இன்க்ரீஸ் ஆகிடும், உங்களுடைய ஜாதகம் பலம் பெறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கல் மட்டும் போட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்கள். ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.